ஆண்டவர்கள் வாக்கியம். கடவுளை நினைத்து எங்கெங்கேயோ போய் தேடி பார்க்கிறாயே, உன்னை தூக்கி சுமந்து கொண்டு உன் கடத்துக்குள் தானே அவர் இருக்கிறார், தூரமாக இல்லையே. அதன் பேரில் உனக்கு ஏன் ஆசை வரவில்லை? அந்த ஆசையை மனுவுக்கு நிறைவேற்றி வைக்கும் செம்மல்கள் காலகாலமெல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்துள்ள போது அவர்களை பார்த்து ஏளனமாக நாக்கை நீட்டுகிறது. அப்படி நாக்கை நீட்டுவதால் யாருக்கு நஷ்டம்? வடலூர் வல்லபுரான் ஒரு தலைமுறை காலம் கூவி கூவி அழைத்தார்களே, கூவி அழைத்த அவருடைய பாடல்களே இவ்வளவு பெரிய புத்தகமாக இருக்கிறதே. ஒரு பாட்டு பாடும் முன் எவ்வளவு பேரிடம் எவ்வளவு வண்ணவனமாக பேசியிருப்பார்கள். கடைசியில் கடை விரித்தோம், கொள்வாரிலே கடையை கட்டிவிட்டோம் என்று சலிப்புடன் கூறிவிட்டு போனார்கள். எனில் நிஜமான ஒரு மனுத்தலையாவது இருந்திருக்கிறதா? இல்லவே இல்லை. வந்த பாடவான்கள் எல்லாம் தூளத்தை மண்ணில் போட்டுவிட்டு மறைந்தார்களே, அவர்கள் எல்லாம் இங்கே. எல்லோருமே இந்த பூமிக்குள்ளே தங்க திருமேனி பெற்று தீர்ப்பு நாளை எதிர்பார்த்த வண்ணம் பேரானந்த நித்திரையில் இருக்கிறார்கள். நாம் இங்கு நடத்தும் சாகாத வித்தை என்னும் பிரம்ம வித்தை செயல் இவ்வளவு பகிரங்கமாக உன் எந்த காலத்திலாவது வந்ததா? இல்லையே. இப்படி நடத்துபவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைத்து கவனித்துப்பார். இதனாலேயே மஞ்சள் வர்ணத்தை நம் நாவிலன் தீவில் மங்களம் என்று குறிக்கப்படுகிறது. இப்படி நம்மை மங்களம் ஆக்கி யுகவித்தாக மாறியது தென்னாளுடைய சிவனிடத்தில் வைத்த அன்புதான். அதனால்தான் அன்பே சிவம் என்று வழங்கப்படுகிறது. உன் தெய்வ ஆசானிடம் சதா அன்பு செலுத்துவதே உன்னை சிவமாக்குகிறது. இப்போதுள்ள இந்த சூரியன் காலில் உதிக்கிறது, மாலையில் மறைகிறது. இப்படியே ஆதி உற்பவ காலம் முதல் இதனால் ஒளியாது, உறங்காது, ஓயாது, அழியாது, அகலாது, அயராது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது தனக்கு நிர்ணயித்துள்ள எல்லையை விட்டு பூமியை அணுகினால் இதில் உள்ள சர்வத்தையும் பொசுக்கிவிடும். எட்டி அகன்றால் பூமி குளிர்ந்துவிடும். இப்படியான ஒரு பெரிய இரட்சக பொருளை இந்த மனிதனை குறிவைத்து இறைவன் உண்டாக்கி இருக்கின்றானே. இதை மக்கள் நினைத்து பார்ப்பதுண்டா? அதற்கான நன்றி இவரிடம் இருக்கிறதா? இல்லவே இல்லை. நீ தேடி வைத்துள்ள நிலம், புலம், வீடு, மனை, பெண்டு, பிள்ளை, பணம், சொத்து எல்லாம் எங்கே இருக்கிறது? உன் எண்ணத்தில் தான் இருக்கிறது. பைத்தியம் பிடித்துள்ள ஒருவன் பேரில் எவ்வளவு சொத்து இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஆகவே நீ தேடியது நன்மையோ தீமையோ எதுவாயிருந்தாலும் அவை யாவும் உன் நினைவில் தான் இருக்கிறது. அந்த நினைவு விளைந்து வாக்காக வருகிறது. ஆகவே வாக்கில் வெளியாகும் பாவம் எண்ணத்தில் விளைவெறித்தான் வருகிறது. கோபத்திலோ அல்லது விளையாட்டுக்காகவோ நீ இந்த மெய்யை குறைவாக பேசினாலும் அது பெரிய தீங்காக பாவமாக விளைந்துவிடும். ஆகவே எம் செவி கேட்க உன் வாய்கொண்டு அதை வெளியில் சொல்லி அப்பாவத்தை உடனே பரிகரித்து விட வேண்டும். சித்தர் முத்திரர்கள் பரமயானத்தை விரித்து பேசினால் தங்களுக்கு சாபம் வந்துவிடும் என்று எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சூசமாக பேசும் பிரம்ம ரகசியங்களை யாரேனும் விரித்து பேச ஆரம்பித்தால் வான் இடிந்து அவர்கள் தலைமையில் விழும் என்று பாடுகிறார்கள். இப்படி பாடுவதில் இருந்து இந்த பிரம்மவித்தை ரகசியம் எவ்வளவு கடுமையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று அறியலாம். சித்தர்முத்தர் அருளினால் பல பிரம்ம ரகசியங்கள் ஒருவருக்கு தெரிந்தாலும் அவர்கள் வாழ்நாள் முழுதும் தம் மெய் ஆசானிடம் இருந்து ஒவ்வொருவரும் சுயமான முயற்சியும் ஈடுபாடும் கொண்டு அது தொடர்ந்து பழகி பயிற்சி பெற வேண்டும். மெய் ஆசான் அவர்கள் அவ்வப்போது அருளி வரும் உபதேசப்படி லீலைகள், வைப்புக்கள், பயிற்சிகள் மூன்றிலும்தான் விஞ்ஞான யோகத்தை நிறைவேற்ற முடியும். இந்த பிரம்ம ரகசியத்தை ஆசான் மூலம் சிறிது தெரிந்ததும் அதில் சிலருக்கு உடனே தானும் குருவாகிவிட வேண்டும் என்ற ஆசையும் அகந்தையுமான எண்ணம் வந்து பெற்றது போதும் இனி தாமே தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணம் வந்து அவர்களை திசை திருப்பி பூரணஞான வல்லபத்தை பெறவிடாமல் ஆகிவிடுகிறார்கள். அதனால் குருபிரான் மீது அபிரதமான அன்பை செலுத்தி அதனால் தங்களுக்கு ஆணவம் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் நாமே முயற்சி கொண்டு ஆகிவிடுவோம் என்று பேதலித்து முடிவு செய்யும் குருவை விட்டு விலகி விடுவோர் காலகாலமாக பலர் உண்டு. நமது குலதெய்வம் சொல்வார்கள், அவனுக்கு வாழை இலைதானே போட்டேன், இன்னும் விருந்து பரிமாறவே இல்லையே, அதற்குள்ளே போய்விட்டான் என்று கூறுவார்கள். இப்படி வந்து விட்டவர்களை தான் தோன்றி வாஞ்ஞானிகள் கடைஞானி இல்லாத வண்டியாகும் என்று நமது தெய்வம் இவர்களை அடையாளம் காட்டுகிறார்கள். ஆகவே தெய்வ வேத நூலின் சக்தி தனித்துவம் வாய்ந்தது. வேத நூலினையும் தெய்வ வாக்கியங்களையும் மான்மியத்தையும் படைத்து உணர்ந்து மெய்யுணர்வை நாம் ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று சாலையாண்டு திருவாய் மலர்ந்தறினார்கள்.
வேதகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் பிரதீர்க்க தரிசனங்கள். பிதா அவர், என் மாதா அவர், வந்து அவர், தெய்வமும் அவரே என்று என நின்று என் சம்சார மோகத்தினை கெடுக்கும் அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். எதன் இருப்பினால் ஜகத்து உலகாகின்றதோ, எதன் விளக்கத்தால் அது விளங்குகின்றதோ, எதன் ஆனந்தத்தால் எல்லாம் ஆனந்திக்கின்றனவோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். எதன் கண் இவை எல்லாம் நிலைத்திருக்கின்றனவோ, எதன் விளக்க வடிவத்தால் அவை யாவும் விளங்குகின்றனவோ, எதன் பிரியத்தால் புத்திரல் முதலியோர் பிரியமாய் இருக்கின்றனரோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். எவரால் இந்த சித்தமும் சங்கற்பிக்கப்படுவது முதலியோதுமானது தத்துவமும் அவ்வாறே சக்கிரமும் சொற்பனமும் சுளுத்தி முதலியனவும் காட்டப்பட்டதோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். எதன் ஞானம் இவ்வளவுமோ வேறுபட்ட பேதத்தால் பேதம் நீங்கியதால் திருச்சியம் என்று அந்த என்றும் ஏக ரூப வடிவனராகிய ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். எவருக்கு அறியப்பட்டது அவனுக்கு இஷ்டமும் உள்ளதமோ, எவருக்கு இஷ்டமற்றது அவன் அறிகிறதில்லையோ அத்தன்மையை அந்நிய இருப்பு இல்லாதிருக்கும் ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். எது ஒன்றும் காரண ரூபமாய் இருப்பதற்கு யாது காரிய வடிவமாய் விளங்குகின்றதோ அத்தன்மையை காரண வடிவமான ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். ஞான வடிவமான இவ்வுலகு எதை விட எவ்விதத்தாலும் வேறாகாததோ அத்தன்மையை காரண வடிவமான ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். ஞான சக்தி சபரூரராய், அதாவது சிற் சதையோடு செவ்வாயாய் பொருந்தியவனராய், தத்துவ மாலையினால் அலங்கரிக்கப்பெற்றவராய், தன்மை அடைந்தவருக்கு புத்தி முக்திகளை தருவருமாய் விளங்கும் அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். ஞானக்கிரியின் பிரபாவத்தால் சிஷியர்களின் அநேக ஜென்மங்களிலே அடையப்பட்ட கர்ம பந்தங்களை தைப்பவராகிய அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். பாவ சமுத்திரத்தை வற்றச் செய்வதும் சரமான சம்பத்தத்தை கொடுப்பதும் எவரது பாதத்தின் உதாகமோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். புறவனினும் மேலான தத்துவமில்லை, புறவனை விட மேலான ஞானமில்லை. ஆதலால் அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். வேதகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் பிரதீர்க்க தரிசனம். இந்த மாசி மாச கிளத்துபைக்கு வருகை தந்துள்ள ஆறுயர் பிரவேர் மற்றும் சகோதர நன்மனத்தினர் அனைவருக்கும் நமஸ்காரம். அதுவரை குருசுவாமி ஆனந்தர் அனந்தகி, நெய்வழி பஞ்சவன் ஆனந்தகி இவர்களின் குடும்ப வாரிசுகளாகிய நாங்கள் ஏற்று நடத்தும் கைங்கரிய பாட்டில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நமஸ்காரத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். மனித உயிருக்கு அதன் நினைவுகளை பொறுத்து ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா என்று பெயர் வழங்கி வருகிறது. ஆத்மாவிற்கு ஜாதி, மதம் முதலான பிரிவுகள் உள்ளென்று எந்த வேத சாஸ்திரத்திலும் இதிகாசத்திலும் கூறப்பெற்றதாக தெரியவில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் அஞ்ஞானம் என்ற மேகத்தால் மெய்யறிவை மூடி மறைக்கப்பட்டவைகளே. இந்த ஜீவனோ ஐந்தறிவின் செயலுக்குரிய நந்தி மூலம் ஆறாவது அறிவான சிவத்தை சுற்றி சுவாசத்தை சுழன்று கொண்டிருக்கிறது. அதாவது விளக்கின் தீயில் உள்ள எண்ணெயை தொட்டுக்கொண்டே விளக்கு திரிய எறிவது போல சுவாச காற்றானது உயிரை தொட்டுக்கொண்டே செயல்படுகிறது. எண்ணெயும் திரியும் இல்லையேல் விளக்கு எரியாது. அதேபோல் சுவாச காற்றை நிறுத்துவது மிகுந்த அபாயத்தை கொடுக்கும். ஏனெனில் சுவாச காற்று பிராணனை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறது. மூச்சு காற்றை கட்டுப்படுத்தி ஜீவனை அடக்கி ஆள நினைப்பது ஒரு குதிரையை அடக்குவதாக எண்ணி அதன் பின்னங்கால்களை கட்டிப்பிடித்து கொண்ட கதையாகும். ஒரு பூஜ்யத்திலிருந்து எத்தனை பூஜ்யங்களை போனாலும், எத்தனை பூஜ்யங்கள் வந்தாலும் ஆதியும் பூஜ்யம், அந்தமும் பூஜ்யம், அனைத்தும் பூஜ்யமே. அதாவது தண்ணீரானது சமுத்திரத்தில் தோன்றி சமுத்திரத்தில் மறைந்து கடைசியில்
சமுத்திரமாகவே ஆகிவிடுவது போல ஜீவனும் பிரம்மத்தில் தோன்றி பிரம்மத்தில் மறைந்து கடைசியில் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறது. அந்த பிரம்மத்தை அறிவிக்க வந்தவர்களே பரமன். அந்த பரமனை வரவழைத்து நம் ஓன கண் கொண்டு பார்க்கும்படி குருவாய் வந்தவர்களே நாம் தெய்வம் என்று கூறி என்னுடைய முத்துப்பிரரை மீண்டும் தொடர்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ரத்னாகதாம்பாள விதிசங்கார நதிநதிக்கரையின் கடற்கொன்றில் ஏகன் என்னும் கன்னி திசை சுத்தாதி கலாமணி மண்டப ஒத்தானி முத்தவுசின் குசுவாச விசபாச குகை கருவறையிலிருந்து வானம் வாகன கூட புதுக்கலவை நரைதூப தீபாலங்காரத்துடனே வந்து பிறந்து வெளியாகிய மறுநாளிலே வாய் திறந்து பாடிய அனந்தாதி தேவர்களே அனந்தர்களே தன் கலப்பாலை அணிந்து வீட்டிருக்கும் இளநலன் முத்துக்களே மேலும் வெள்ளிக்கை ஆர்வம் என்ற வேலையவருக்கும் விளக்கனை நமஸ்காரம். இவர் நமஸ்காரம். அடுத்து பங்குனி மாத சபையானது தெய்வீக சபையானது அவர்கள் தெய்வம் அவர்கள் குருதரான சந்தித்தது. அவர்கள் சந்திக்கிறதுல அந்த மெய்யுள்ளே கிடையாது. நமக்கு அப்படி ஒரு பெரிய பொறுப்ப தெய்வம் அந்த பாக்கியமான மாதம் பங்குனி மாசத்திலேயே எங்களுக்கு தெய்வம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதை நமது மதுரை வேதம்போது பாடசாலையிலிருந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்து அதை நடத்துறதுக்கு நாங்கள் பொறுப்பேற்று நடத்தியிருக்கோம். அதற்கு பங்குனி மாதம் 2ஆம் தேதி மார்ச் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகையால் எல்லோரும் வந்து சிறப்பித்துக் கொடுக்குமாறு உங்களை அன்போடும் பணியோடும் மகிழ்ச்சியோடும் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் வந்து கலந்து கொண்டு நமஸ்காரம்.